பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு 5000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்க போறேன் டிஎம்கே கவர்மெண்ட். இது எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட் கடைசி இதில் பண்ணிருக்காங்க. 2026 பிப்ரவரி மார்ச் வாக்கில் பண்ணிருக்காங்க. அவ்வளவு கான்பிடண்டா இருந்தீங்க, நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடுவோம். அப்ப அந்த கான்பிடன்ஸ் இருக்கும்போது நீங்க போகும்போது இதெல்லாம் பண்ணி இருக்க கூடாது. அரசாங்கத்துக்காக பஸ் ஓட்டுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு பணத்தை கொடுத்தேன். அதை இவங்களுடைய பணம் எப்படி கொடுப்பேன், மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவேன். இப்ப இதனாலதான் போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாருமே பெர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போராட்டம் பண்ணாங்க திமுக. இந்த போக்குவரத்து தான் அவங்க முன்னாடியே இவங்க அதுக்கு தான் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம். ஆமா, 2011-15 செந்தில் பாலாஜி. ஆமா, செந்தில் பாலாஜி. ஓகே, முந்தி என்ன பண்ணோம், ரேஷன் கார்டில் ஒத்தர் இருந்தாலும் 35 கேஜி அரிசி எடுத்துங்க. இப்ப அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுல மேஜராக ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூ இருக்க மாதிரி தெரியவில்லை. அப்படி இருந்தால் தமிழக அரசாங்கம் விஜய் எழுதியிருக்காரு இல்லையா, இதை நேராக போகணும். இப்போ இதில் ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாது, இதை சேல் பண்ணக்கூடாது, தேவையானது சேலுங்கிறத விட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன, எனக்கு 10 கேஜி போருங்க, மீதி 25 கேஜி கொண்டு போய் நான் கடையில மறுபடியும் வித்தா வச்சுங்க, இந்த கடைக்கு போறது இல்லை, இந்த பணம் அது மிஸ்யூஸ் ஆயிடும். தமிழக அரசு அது ஃப்ரீயா தான் கொடுக்குது. மத்த கவர்மெண்ட், தமிழக அரசு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற ஃபண்டை தமிழக அரசாங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் he does not have the maturity. எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்தெந்த மீட்டிங்ல எப்படி பிஹேவ் பண்ண தெரியாது. இஷ்டத்துக்கு, அதாவது ஈகோயிஸ்டிக் பர்சன், ஹைலி டெம்பரமெண்டல் பர்சன். ஸோ எதுவும் நான் தான் பண்ணேன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க சொல்லாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு தெரிய வரும். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கு, நம்ம பேசலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச மக்களை ஆண்கள் 44 பேர், பெண்கள் 6 பேர் சேர்ந்து மொத்தமாக 50 பேர் மேற்கு வங்கத்திற்கு அனுப்பி இருக்கிறது தமிழக அரசு. இதை சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு இவ்வளவு ஆண்டு காலமாக இது கண்டு கொள்ளாத தமிழக அரசு இன்னைக்கு அதை கண்டுபிடித்து அனுப்பி இருக்கிறாங்க. இவர்கள் இங்க தங்கி இருக்கிறதுனால தமிழக மக்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது இவ்வளவு நாளா கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு இல்லை, மற்ற அரசாங்கம் ஏன் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு இல்லை. முதல்ல இவங்க எப்படி உள்ள வர்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இது வெஸ்ட் பெங்கால்ல பிட்வீன் அந்த வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் பார்டர், அந்த பார்டர் நிறைய வருஷமா ஃபென்சிங் கட்டாம இருக்கிறது. இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சு புதிய அரசாங்கம் பிஜேபி ரூல்டு கவர்மெண்ட் அங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்த உடனே இப்ப அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜி இருந்த பீரியட்ல ஒரு 450 கிலோமீட்டருக்கு ஓப்பனாகவே இருந்தது. இவங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதை கட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லும்பொழுது இவங்க அந்த பர்டிகுலர் இதுக்கு லேண்டு அக்வயர் பண்ணி கொடுக்கவில்லை ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால கட்டி முடிக்காமல் இருந்தது. இதில் என்னுடைய வியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேஷ்னல் செக்யூரிட்டி, நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அங்கே நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், அந்த 450 கிலோமீட்டருக்கு நான் ஃபென்சிங் போடணும்னா ப்ரைவேட் லேண்ட், அந்த ப்ரைவேட் லேண்ட் ஓனர்ஸ்ட்டை பேசி அதை நமக்கு வாங்கி கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யவில்லை. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் அமெண்ட் பண்ணுங்க, பில்லு பாஸ் பண்ணுங்க பார்லிமெண்ட்ல. என்ன, எனிதிங் அட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணவில்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க எடுத்துக்கொண்டு செய்யுங்க. அந்த ஆக்ட் நீங்க புதுசா பில்லு பாஸ் பண்ணுங்க. அது ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் தட் ஆக்ட் வில் எம்பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கும். இப்போ அந்த பார்டர் திறந்தே இருந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க, 2011, 2016, 2021 3 டேமா மம்தா பானர்ஜி ஜெயிச்சாங்க. அப்போ பிரஸ்லாம் என்ன எழுதியிருந்தார்கள் அப்படின்னா, உள்ளுக்குள்ள நிறைய இல்லீகல் இமிகிரண்ட் பங்களாதேஷ்லேருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வர்றாங்க. இதை தெரிந்தே மம்தா பானர்ஜி அரசாங்கம் அவங்கள உள்ள விட்டுருக்காங்க. அதனால் இல்லீகல் இமிகிரண்ட்
அத்தனை பேர் பங்களாதேஷ் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷ்னு ஏன் சொல்கிறேன்னா, வெஸ்ட் பெங்கால் நெய்பர் பங்களாதேஷ். அவங்க எல்லாம் உள்ளே வராங்க. அவங்க எல்லாருக்கும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்துட்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது, மேன்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் பீப்புள். இப்போ தமிழ்நாட்டு மட்டும் எல்லாமா ஆதார் கார்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறது இதெல்லாம் யார்? அந்த ஆஃபீஸ் இ கவர்மெண்ட் அது இது இருக்கு இல்லையா, அதில் போனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணி வெரிஃபை பண்ணி உங்கள் டாக்குமெண்ட். ஸோ உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லை என்றாலும் பங்களாதேஷில் வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் போலியாக உருவாக்கி அத்தனை பங்களாதேஷிஸ்க்கும் ஆஸ் இஃப் தே பிலாங் டு வெஸ்ட் பெங்கால் அப்படின்ட்டு கொடுத்து அத்தனை பேரையும் ஓட்டு போட வச்சு இந்த 3 டேமாக ஜெயிச்சிருக்காங்க. இதையும் பேப்பரில் அவங்க சொல்கிறது. ஆமாம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பங்களாதேஷிஸை அவங்க சொல்லிடுறாங்க, எல்லாம் இந்தியாவுக்குள்ளே கர்நாடகா போங்க, சவுத் இந்தியா தமிழ்நாடு போங்க, ஆந்திரா போங்க, இங்கே போங்க. இதுதான் இந்த மாடல். இந்த மாதிரி இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொன்ன இஷ்யூவில் சேலத்தில் ஆத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து இல்லீகலாக உள்ள வந்தவங்க மெயினாக இந்த மாதிரி அவங்களுக்கு ஆத்தூரில் டீடென்ஷன் சென்டர், அந்த டீடென்ஷன் சென்டரில் இவங்க பங்களாதேஷே வந்திருக்காங்க, இவங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸு, இவங்க பாகிஸ்தானி முஸ்லீம்ஸ்னா அவங்கள பிடித்து அந்த டீடென்ஷன் சென்டர் கோர்ட்டுக்கு ஆக்ஷன் போகிறாங்க. கோர்ட்டுக்கு ஆக்ஷன் போய் கோர்ட்டு என்கொயரி பண்ணுறாங்க. கோர்ட் அதுக்கப்புறம் இவங்கள சென்டென்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ வருஷம் நீங்கள் இல்லீகலாக உள்ளே வந்து இருந்ததுனால தண்டிக்கிறோம் அப்படின்னு தண்டனை கொடுத்து அந்த டீடென்ஷன் சென்டருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்களுடைய அந்த சென்டென்ஸ் பீரியட் முடிந்ததுக்கப்புறம் அந்த டீடென்ஷன் சென்டர்லேருந்து இவங்களை எடுத்து பங்களாதேஷுக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் ப்ராசஸ். இது பிரகாரம் ஜூலை 2025 சேலத்தில் ஆத்தூர் அங்கே இந்த டீடென்ஷன் சென்டர் இருக்குது. அதில் ஜூலை 2025 ஒரு 25 பேர் அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க. டிசம்பர் 2025 ஒரு 25 பேரை அங்கிருந்து எடுத்து அவங்க எர்ணாகுளம் அது வழியாக வெஸ்ட் பெங்கால் அனுப்பிச்சிருக்காங்க. தென் மார்ச் 2026 ஒரு 23 பேரை அந்த டீடென்ஷன் சென்டர் ஆத்தூர் அதுலேருந்து இது பண்ணி திருச்சி வழியாக பங்களாதேஷ் அவுராக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது 2 பாயிண்ட், அவுரா ஒரு பாயிண்ட் பார்டர் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் அபீஸ்பூர் இன்னொரு பாயிண்ட், அது 2 பார்டர் பாயிண்ட் வெஸ்ட் பெங்காலில். பார்டர் பாயிண்ட்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதை தாண்டி போனால் பங்களாதேஷ் பார்டர். ஸோ இவங்க மார்ச் 2026 ஒரு 23 பேர். இப்போ நீங்கள் சொன்ன ஜூலை 2026 அதில் 44 50 பேர், 44 ஆண்கள் 6 பெண்கள். இவங்க எல்லாருமே பங்களாதேஷை சேர்ந்தவங்க. இவங்களை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. டீடென்ஷன் சென்டர்லேருந்து இவங்களை எர்ணாகுளம் திருச்சி வழியாக இவங்க கூட என்ன பண்ணுவாங்க, போலீஸ் போவாங்க, திருச்சி வழியாக அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் போயிட்டு திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து அவுரா எக்ஸ்பிரஸ் ஏதோ கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி இதுக்கு போகிறாங்க. போலீஸ் போகிறாங்க. போலீஸ் கொண்டு போய் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், யார் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க இன்டர்ன் பங்களாதேஷி கவுண்டர் பார்ட் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை இத்தனை பங்களாதேஷ் கொண்டு வந்திருக்கோம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராசஸ். இதனால் என்ன பிரச்சனை வருது, ஏன் சார் அனுப்பணும் சார்? லோக்கலி தேர் நாட் இந்தியன் சிட்டிசன். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் சார். கொடுத்தது யாருங்க இதில் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம். இந்தியா அஃபீஷியல்ஸ் கொடுக்குறாங்க, ஆக்ஷன் எடுப்போம். ஆனால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, நீங்கள் ப்ராப்பராக விசா வாங்கி கொண்டு வரவில்லை. விசா வாங்கிட்டு வந்தால் உள்ளே இருக்கலாம். விசா வாங்காமல் வந்து உங்களுக்கு இருந்தால் என்ன பிரச்சனை வந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இங்கே ஏற்கனவே இருக்க 145 கோடி ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற 145 கோடி ஜனங்களுக்கு மத்திய அரசாங்கம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் மாநில அரசாங்கம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு எல்லாம் கொண்டு வராங்க. அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நீங்கள் இல்லீகலாக உள்ளே வந்து விட்டு 4 கோடி 5 கோடி பீப்புள் அந்த வெல்ஃபேர் ஸ்கீமில் நீங்களும் எடுத்துக்கிறீங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் தீஸ் இல்லீகல் இமிகிரண்ட் வெளியில் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். ஸோ பங்களாதேஷ் ஆத்தூர்லேருந்து அனுப்பித்தது இது புதுசாக ஒன்றும் இல்லை. ஜூலை 2025
அங்கே கொண்டு வந்தாங்க அந்த கேம்பை. டிசம்பரில் ஒரு 25-30 பேர், மார்ச்சில் 23 பேர், தென் ஜூலை 2026 50 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து கண்டினியூ ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், பிப்ரவரியில நம்ம ஒரு தடவை பேசியிருந்தோம் சார். இந்த போர் வந்து நடந்துகிட்டே இருக்கு, அமெரிக்கா அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து ரஷ்யா உக்ரைனுடைய போர், இதை நிறுத்துறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஈஸியான வேலை தான் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து மார்த்தட்டி பேசியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காமினி அவர்கள் இறந்தது இப்பதான் வந்து உடல் வந்து இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கு 9ஆம் தேதி. இதுல முக்கியமாக 12 நாடுகள் இதுல கலந்து கொள்ளவில்லை. ஈரான் அழைப்பு விடுத்தும் கூட 12 நாடுகள் வந்து கலந்து கொள்ளவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற போர் வந்து எனக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது, ஆனா அதை நிறுத்துறதுக்கு நான் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கணும்னு எனக்கு தோணல அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து மாறு தட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்ஸ்மேன் பேசுற மாதிரி இல்லைங்க. இது வரைக்கும் நான் 8 வாரம் நிறுத்தி விட்டேன். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் நடந்ததையும் நான் தான் நிறுத்தினேன் மாற்றி மாற்றி சொல்றேன். அவர் வந்து நான் வந்து நோபல் பரிசுக்கு என்ன இது பண்ணணுங்க, இவரை கண்டுக்கவே இல்லை நோபல் பரிசு. அதாவது ஒரு லீடர், இவ்வளவு பெரிய ஜனநாயக கண்ட்ரியோட லீடர், நம்ம மோடியை பாருங்க, அவரையும் பாருங்க, மற்ற இட்டாலியன் யூரோப்பியன் லீடர்ஸ் ஆகட்டும், மற்ற கண்ட்ரி லீடர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டு பிஹேவியர். அவர் எப்படி, இவர் என்ன பண்ணிருக்கார், ஈவன் இந்த G7 மீட்டிங்கில் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு லேடி, அந்த லேடியை வந்து இவர் அட்டாக் பண்ணுறார். அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அது இது அப்படி இப்படின்னு. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் ஹாவ் தி மெச்சூரிட்டி, எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு இதில், எந்தெந்த மீட்டிங்கில் எப்படி பிஹேவ் பண்ண தெரியாது, இஷ்டத்துக்கு, அதாவது ஈகோயிஸ்டிக் பர்சன், ஹைலி டெம்பரமெண்டல் பர்சன். ஸோ எதுவும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக. ஸோ இவர் பிப்ரவரி 2025, ஜனவரி 2025 செகண்ட் டைம் சார்ஜ் எடுத்தார். பிப்ரவரி 2025 என்ன சொன்னார், உக்ரைன் ரஷ்யா வார நிமிஷம் 1 டே, ஒரு நாள் எனக்கு போரும், நிறுத்தி விடுவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏப்ரல் 25 அதில் வரும்பொழுது அவர் சொன்னது, இல்லை நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கூடாது, ஒரு நாளும் முடியாது, அதனால ஏப்ரல் 2025 மே 2025 அப்போ இவர் என்ன சொன்னார், ரஷ்யாட்டையும் பேசினேன், ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசினேன், உக்ரைன் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷனா, ரஷ்யா காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. ஸோ ரஷ்யா என்ன இன்னைக்கு என்ன பொசிஷனோ அந்த பொசிஷனில் அப்படியே நீ விட்டு கொடுத்துரு. அப்போ என்ன அவர் என்ன சொல்றார், ரஷ்யா ஈஸ்டர்ன் ரீஜியனில், ஈஸ்டர்ன் உக்ரைனில் டான்பாஸ் ரீஜியன் இருக்கு. ஸோ 80% அந்த ஈஸ்டர்ன் ரீஜியனில் உக்ரைன் ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை அப்படியே அவன்கிட்ட கொடுத்துருங்க, மீதி இதை வச்சு நீ சந்தோஷமா இரு. இதுதான் இவருடைய ப்ரப்போசல், ட்ரம்ப்புடைய ப்ரப்போசல். அதனால இவர் சொன்னார், இல்லை அந்த மாதிரி விட்டுடலாம் அப்படின்னார். அதுக்கு இவங்க சரியாக ஒத்து வரவில்லை. அப்புறம் செப்டம்பர் 2025 ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் பேசும்பொழுது அந்த வாய்ஸ் லைவாக இது பண்ணுறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் எந்த அளவுக்கு பர்சனலாக ஜெலன்ஸ்கியை அட்டாக் பண்ண முடியுமோ, பர்சனலி இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு அவர் எஃபிஷியன்சி போகாது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இல்லை, அது இதுன்னு பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு. அப்பயும் போயிடுது. இதையும் தாண்டி அவர் என்ன சொன்னார், இப்போது லேட்டஸ்டாக ஜூன் 2026 அந்த இதில் அவர் என்ன சொல்கிறார், சார் புட்டின் ரெடியாக இருக்காருங்க, இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறார். இவரும் ஜெலன்ஸ்கியும் ரெடியாக இருக்கார். எங்களுக்கு என்னங்க இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, இதை முடிக்க வேண்டியதுதான். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த தேதிக்கு என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் அப்படியே விட்டு கொடுத்துரு, நீ விட்ரா பண்ணிக்கோ அப்படின்னு. G7 மீட்டிங் இப்போது 2026 G7 மீட்டிங் ஏப்ரல் நடந்தது. அந்த G7 கண்ட்ரிஸ் அந்த மீட்டிங்கில் இவர் பேசுகிறார், எனக்கு ஒன்றுமே இல்லைங்க இதில், என்னை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இந்த வாருக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த அளவுக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்ஸ் பாருங்க, முரண்பாடுகள் பாருங்க, சம்பந்தமே இல்லை. அப்போ சம்பந்தம் இல்லைன்னா நீங்கள் இன்வால்வே இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உக்ரைனுக்கு அம்யூனிஷன் இதெல்லாம் கொடுக்குறோம், மிலிட்டரி
இந்த அம்யூனிஷன்ஸு, டேங்க்ஸு, இது ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ஸ் இதெல்லாம் தான் கொடுக்குறோம், அதனால் நாங்கள் சேல் பண்ணுறோம், அவ்வளோதான், எங்களுக்கு எந்த விதத்திலும் இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னாரு. இப்போ மறுபடியும் ஜூலை 2026 இல்லை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருது, இட் இஸ் கமிங் டு அன் எண்ட் இந்த போர். ஸோ அப்படி இல்லைன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாங்ஷன் மறுபடியும் இம்போஸ் பண்ணுவோம் ரஷ்யா மேலன். இதே யூரோப்பியன் யூனியன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா உக்ரைன் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், அவன் நேட்டோக்குள்ளே என்னை கொண்டு வாங்குறாங்க, இன்னும் கொண்டு வரவில்லை. சரி, யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்கிறாங்க, இல்லை யூஎஸ் சொல்கிறது தவறான வார்த்தைகள். அதாவது ரஷ்யா எந்த அளவுக்கு கேப்சர் இன்னைக்கு பண்ணிருக்கானோ அதை அப்படியே ரஷ்யாட்டு கொடுத்துடணும், மீதியை வந்து ஜெலன்ஸ்கி வச்சுக்கோ, வச்சுட்டு போரை நிறுத்து. அந்த மாதிரி நிறுத்த முடியாது அவங்க யூரோப்பியன் யூனியன் சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னோ, அதாவது ஒரு போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னோ இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆக்ட் பிரகாரம் போரை நிறுத்த வேண்டும். அதையும் தாண்டி ரஷ்யா அவர் உள்ளே வந்தாலும் அவருக்கு முடியாது. ஜெலன்ஸ்கியுடைய சம்மதம் இல்லாமல், உக்ரைன் கவர்மெண்ட்டுடைய சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு இதையும் அப்படியே விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பா இட் பிகம்ஸ் அ சவரனிட்டி வயலேஷன். இதையும் தாண்டி ஒரு இது வரணும் அப்படின்னா, போர் நிறுத்தம் வரணும்னால் இவர் ட்ரம்ப் இப்போ சொல்கிற மாதிரி எடுத்தங்கவுத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரம்ப்புடைய முரண்பாடுகள். ஒன்று நேற்று ஒன்று பேசுறது, இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது. அதாவது ஒரு லீடர் எப்படி இருக்கணுமோ அந்த லீடருக்குரிய பேச்சு, நடைமுறை, பாவனை அதெல்லாம் கிடையாது. தமிழக முதல்வர் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா, உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு. ஏற்கனவே அந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தில் வந்து மத்திய அரசாங்கம் நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கும் வந்து சேர்த்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு பயன்பெறுமோ அதை வந்து மத்திய அரசாங்கம் சிறப்பாகவே செய்திருக்கு. திரும்பவும் ஏன் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுல என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுல வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதுதான் மெயின். இது அந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதையும் தாண்டி அந்தியோதயா அன்ன யோஜனா, அந்தியோதயா அன்ன யோஜனா, அந்த ஸ்கீமோட அந்த ஸ்கீம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்லியர் கொடுத்தது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும், அதாவது ஐடென்டிஃபைட் அஸ் புவர் ஃபேமிலி, அவதான் சொல்ற 85 கோடி மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக. அந்த அந்தியோதயா அன்ன யோஜனா இது வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இதை கவர் பண்ணுறது. அது கீழே இது வரைக்கும் ஒவ்வொரு இந்த ஐடென்டிஃபைட் ஃபேமிலி, புவர் ஃபேமிலிக்கு 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு இந்த பக்கம்லாம் அரிசி, அந்த பக்கம்லாம் கோதுமை மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, 35 kg. இப்போ அதில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, இதே 35 kg கொடுப்போம், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு 7 kg. உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கனால் இன்னி வரைக்கும் 35 kg வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ புதுசாக கொடுக்குற ப்ரப்போசல் பிரகாரம் உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு 7 kg, அப்போ 28 kg தான். 35 kg கொடுக்க மாட்டோம். ஆனா முதல்ல இருந்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் இருந்தாலுமே அவங்க குடும்பத்துக்கு 35 கிலோ, 7 பேர் இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கு 35 கிலோ. இப்ப என்ன சொன்னாங்க, 7 kg இருந்தாலும் 35, அதிகபட்சம் 35 kg. ஆறு உங்க ஃபேமிலியில 2 பேர் தான் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு 7 kg, அப்ப 14 கிலோ அதுதான் கொடுப்போம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. இதை தான் விஜய் சொல்றாரு. இல்ல இல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு 70 லட்சம் பேருக்கு மேலே வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வாழ்வாதாரம்னா அவங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் வராது. அதனால நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இதில் எந்தவித மாற்றமும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறார். அப்போ விஜய் என்ன சொல்லணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குங்க இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டுறாங்க சொல்லுங்கள். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு மாதத்திற்கு 35 kg, ஓகேவா? என் ஃபேமிலியில் 2 பேர் தான் இருக்கும், நான் எதுக்கு 35 kg கொடுக்கறது? கொடுத்தால் அது மிஸ்யூஸ் ஆகாதா சொல்லுங்க? அந்த ஃபேமிலி அந்த பணத்தை, அந்த கேஜை நீங்கள் வெளியில் வித்துட மாட்டீங்களா? தெரியாது. அமுதம் உங்களுக்கு எவ்வளோ வேணும், அந்த இது இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கிறது
ஒருத்தருக்கு 7 கேஜி போதும், அதுதான் நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். இல்லை இது மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரைன், இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு 85 கோடி பீப்புளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே அப்படின்னா எவ்வளவு கோடி இன்வால்வ், tens of thousands of crores, கண்டிப்பா lakhs of crores. ஸோ அதை இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பரிசீலனை செய்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இந்த ஐடியா வந்திருக்கும், எவ்வளோ பேருன்னு பார்த்துக்கலாம். இப்ப இதுல ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாது, இதை சேல் பண்ணக்கூடாது, தேவையானதை மட்டும் மிஸ்யூஸ், கொடுத்தா சேலுங்கிறத விட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன, எனக்கு 10 கேஜி போருங்க, மீதி 25 கேஜி கொண்டு போய் நான் கடையிலே மறுபடியும் வித்தா வச்சுங்க, அந்த கடைக்கு போறது இல்லை அந்த பணம், கண்டிப்பா அது மிஸ்யூஸ் ஆயிடுது. ஏன்னா இப்ப தமிழக அரசு அது ஃப்ரீயா தான் கொடுக்குது, மத்த கவர்மெண்ட். தமிழக அரசு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற ஃபண்டை தமிழக அரசாங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது ரேஷன் கடை மூலம். தமிழக அரசு ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை, ரேஷன் கடை மூலம் இந்த ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதில் தமிழக அரசாங்கத்துடைய ஷேரும் இருக்கு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மேஜர் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ஃபுட்டு இதில் இந்த மாதிரி ப்ரப்போசல் கொண்டு வந்தார். அப்போ விஜய் என்ன பண்ணணும், 70 லட்சம் பேருக்கு மேலே அஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன கொடுக்கணும் விஜய்னால், எங்கள் இதில் ஒவ்வொரு ஃபேமிலியும் அதை பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க மினிமம். அப்போ 5 பேர் இருந்தால் பிரச்சனையே இல்லை. 7 பேர் இருந்தால் அப்பயும் பிரச்சனை இல்லை, 35 கிலோ வந்துடும். 3 பேர் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது 3 21. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் அவங்களுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்னு எழுதும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது எழுதிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோதானே சொல்லிருக்கேன், இத்தனை பேருக்கு 4 பேர் தான் 28 கேஜி கண்டிப்பாக. ரேஷன் கார்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, முந்தி என்ன பண்ணோம், ரேஷன் கார்டில் ஒருத்தர் இருந்தாலும் 35 கேஜி அரிசி எடுத்துங்க ஃப்ரீயாக கொடுத்தோம். இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து இதில் மேஜராக ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூ இருக்க மாதிரி தெரியவில்லை. அப்படி இருந்தால் தமிழக அரசாங்கம் விஜய் எழுதியிருக்கார் இல்லையா, இதை நேராக போகணும், பேசணும், பேசி எதனால விஜய் இதை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றார் அப்படின்ட்டு கேட்கணும். இதையும் தாண்டி இன்னொரு இதையும் விஜய் இதில் அதையும் கொண்டு வந்துடுறோம் உள்ள. பழசு வந்து என்ரேகா, மகாத்மா காந்தி ரூரல் ஒர்க் கேரண்டி, அது 100 நாட்கள் இருந்தது. ஆமா, இப்போ 125. அந்த இதை ப்ரோக்ராமை மாற்றி விபிஜி ராம், விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் ஆஜிமிகா விஷன் அப்படி, விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் ஆஜிமிகா விஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது பிரகாரம் 125 பேருக்கு உண்டு. அண்ட் செலக்டட் ப்ராஜெக்ட்ஸ், வாட்டர் கன்சர்வேஷன், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வில்லேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் ஃபார்ம் இன்புட்ஸ், அக்ரிகல்ச்சர், இது இந்த மாதிரி செலக்டடாக 4-5 ப்ராஜெக்ட். பழைய மகாத்மா காந்தி அந்த ரோஜ்கர் யோஜனாவில் என்ரேகா அப்படிம்பாங்க. அதில் இந்த ஏரியை தூக்கி மேடு கட்டுறது, திரும்பி மேடெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் மேடு கட்டுறது, அது இதுன்னு போயிட்டு இருந்து. இப்போ இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உட்காந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இதையெல்லாம் இது கீழே பண்ணலாம் அப்படின்னு 125. ஆனால் இதில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கன்சர்ன் என்னன்னா, பழைய என்ரேகா பிரகாரம் 100% தமிழ்நாட்டுக்கு ஒரு 10,000 கோடி இந்த வருஷத்துக்கு கொடுக்கணும். 10,000 கோடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ரேகா கீழே கொடுத்து விடும். ஆனால் இப்போ இந்த புதிய விபிஜி ராம் பிரகாரம் 10,000 கோடியினால் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், மீதி 40% ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும். 6,000 கோடி தான் கொடுப்போம். இது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், யூனியன் டெரிட்டரி அங்கெல்லாம் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி இங்கே, ஸோ 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 10% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறான். அதுதான் தமிழக அரசாங்கம் அந்த விஜய் இது கீழே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை மாடிஃபை பண்ணுங்க, பழைய மாதிரியே பிபிஜி ராம் ஸ்கீம் கீழையும் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுங்க, எங்களால் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்கள் 12,000 கோடி கொடுக்குறீங்கனால் அந்த 12,000 கோடியில் 6%, 60, 6, 72, 7,200 கோடி தான் இவங்க கொடுப்போம். மீது 4,800 கோடி தமிழக அரசு போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனா இவங்க சொல்றது எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா, ஏற்கனவே திமுக சொன்னது, ஆமா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு
இந்த ஃபண்ட்ஸை எடுக்கிறச்ச நாங்கள் ஏற்கனவே வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அது அடி வாங்கும் அப்படின்னு இவங்க இதை விஜயோட மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியணும். இதுதான் மெயின். திமுக ஆட்சியில போடப்பட்ட டெண்டர்கள் வந்து அந்த போக்குவரத்து துறையில வந்து கேன்சல் பண்ணிருக்கு தாவேக அரசு. இதுக்கு முன்னாடியே வந்து கார்பரேஷன்ல போடப்பட்ட டெண்டர்களையுமே வந்து தாவேக அரசு கேன்சல் பண்ணிருக்கு. இப்போ ஒவ்வொன்றாக வந்து இப்போ போக்குவரத்து துறையுமே வந்து ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. மின்சாரத்துறை எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரிதான் போக்குவரத்து துறை கார்பரேஷன்ல இருந்து தலைகீழா நின்னாலுமே அதுல வந்து லாபம் எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நஷ்டத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு இந்த டெண்டர்களையுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ உங்களுக்கு நஷ்டம்னால் மெயின் இஷ்யூ என்ன ப்ராப்ளம் அப்படின்னும் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொல்ல வரேன். 2021 அதுலேருந்து 70 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து 70 வருஷம் தமிழ்நாட்டில் மொத்தமே 4.5 லட்சம் கோடி 4.25 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க 70 வருஷத்தில். ஆனால் 2021லேருந்து 26 5 வருஷத்தில் அனதர் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணீங்க? இந்த கடனை வாங்கி என்ன பண்ணீங்க? இல்லை பழைய கடன்லாம் அடைச்சோம்? நோ. பழைய கடன் அடைச்சேன்னா பழைய கடன் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பழைய கடனுக்கு வட்டி மூலம் 70,000-80,000 கோடி எவ்ரி இயர் கட்டுறீங்க. அப்போ அதையும் தாண்டி நீங்கள் வாங்கின கடனில் 4,20,000 4.5 லட்சம் கோடி இருக்குது. அது என்ன பண்ணீங்க? என்ன ப்ராஜெக்டுக்கு இது பண்ணீங்க? என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணீங்க? என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அண்டர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பப்ளிக் செக்டர்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கீழே என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அது மூலம் என்ன இன்கம் வருது? எவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் போகும்பொழுது 10 லட்சம் கோடி கடன். இதையும் தாண்டி ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்படிம்பாங்க. அதாவது இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குற அந்த இயர் எண்டில் கொடுக்குற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. போன வருஷம் எவ்வளோ வருவாய் வந்தது, எவ்வளோ செலவு பண்ணோம், அதில் எவ்வளோ கடன், எவ்வளோ அதுக்குள்ளே இதெல்லாம் வராது. இதுதான் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டும்பாங்க. அது மூலம் தமிழ்நாடு அரசாங்கம் அண்டர்டேக்கிங், அந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே சில கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அவங்க மூலம் அவங்க பேலன்ஸ் ஷீட்டு கீழே கடன் வாங்குறது. அது ஒரு 3 லட்சம் கோடி. மொத்தமாக விஜய் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை விட்டது 13 லட்சம் கோடி. ஓகேவா? இந்த 13 லட்சம் கோடி இந்த மே 2026 இந்த ஆட்சி முடியும் போது இவ்வளோ கோடி இருக்குது. சரி, இப்போது இவங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எஸ் நிறையா டெண்டர்ஸ் கேன்சல் பண்ணாங்க. அந்த டெண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நான் இதை பார்த்து இதில் சொல்கிறேன். அதாவது சென்னை ஃபுட்பாத் டெவலப்மெண்ட், அதில் மயிலாப்பூர், இது ஆழ்வார்பேட், அந்த மாதிரி நிறைய இதில் அடையார், பெசன் நகர், கீழ்பாக், மயிலாப்பூர், இங்கெல்லாம் ஃபுட்பாத் அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த சென்னை கார்பரேஷன் ஒரு 35 டெண்டர் விட்டுருந்தாங்க. டோட்டல் அமௌண்ட் 284 கோடி. அந்த 35 டெண்டரையும் இப்போ விஜய் அரசாங்கம் கேன்சல் பண்ணி விட்டார்கள். இதையும் தாண்டி இவங்க சானிடேஷன் சர்வீஸ், துப்புரவு இதை எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சிட்டிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுறது, அதை வந்து ஒரு 12 முனிசிபல் கார்பரேஷன்ஸில் ஒரு ப்ரைவேட் ஃபேமுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 12 இதையும் அந்த டெண்டரையும் இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, டோட்டலி கேன்சல் பண்ணிட்டாங்க. இதையும் தாண்டி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஒரு 5000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட், இது எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட் கடைசி இதில் பண்ணிருக்காங்க. 2026 பிப்ரவரி மார்ச் வாக்கில் பண்ணிருக்காங்க. சார் நீங்கள் தான் போகிறீங்க, எதுக்கு அண்ணன் அவசரம்? நீங்கள் அப்பயே அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடுவோம். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்பொழுது நீங்கள் போகும்பொழுது இதெல்லாம் பண்ணி இருக்க கூடாது. டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணி அவசரமாக பண்ணிருக்காங்க. ஸோ இதில் 500 பஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்குவதற்கு இது பண்ணிருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, டிவிக்கு இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் இவ்வளோ பஸ்ஸும் வாங்குறாங்க. அப்படியே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வாங்கி டிரைவர் கண்டக்டரை போட்டு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ கோடிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறாங்க, அத்தனை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இது ஃபைனான்ஷியலி நாட் ஃபீஸிபிள். ஆல்ரெடி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் லாஸில் ஓடுறது. இந்த 500 பஸ்ஸையும் நீங்கள் மொத்தமாக பணம் கொடுத்து வாங்காதீங்க, அதனால தான் நாங்கள் கேன்சல் பண்ணோம். இதுக்கு பதில் விஜய் அரசாங்கம் சொல்கிறது கிராஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட் கான்ட்ராக்ட்.
கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட். என்ன சார் அப்படின்னா, கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் மாடல்னா என்ன அப்படின்னா, அதாவது 500 பஸ்ஸு 500 பஸ் நான் வாங்க மாட்டேன். நீங்கள் ப்ரைவேட் பார்ட்டி யாராவது சொல்லுங்கள், நீங்கள் வாங்கிக்கோங்க. அது கூட டெண்டர் வேணால் புதுசாக போடுவோம். போட்டு எலிஜிபிளாக எந்த ப்ரைவேட் இவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு உங்ககிட்ட கொடுத்துறேன். ஓனர்ஷிப் உங்களுது. 500 பஸ்ஸையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. டிரைவர் கான்ட்ராக்டர்லாம் நீங்கள் போட்டுங்க. அரசாங்கம் நான் ஒன்றும் போட மாட்டேன். ஆனால் அப்போ என்ன சார் இந்த கான்ட்ராக்ட் மாடல்? இந்த மாடல் பிரகாரம் ஒவ்வொரு பஸ்ஸும் எத்தனை மணி நேரம் ஓட்ட போறீங்க, ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, குறைஞ்சது மினிமம் ஆர் மேக்ஸ் இது இவ்வளோ நீங்கள் ஓட்டலாம். அதிகபட்சம் நீங்கள் ஓட்டுறீங்க ஓட்டலை எவ்வளோ நாங்கள் சொல்லிருக்கணும் அதுக்குரிய பணத்தை கொடுத்துருவோம். 1 hour ஓட்டினீங்கன்னா இவ்வளோ பணம். ஸோ இந்த மாத கடைசியில் 500 பஸ்ஸு சேர்த்து ஒரு 15,000 hour ஓட்டிருக்கோம், 15,000 கிலோமீட்டர் ஏதோ ஓட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பணம் அது நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதில் வச்சு ஆயில் வாங்குறது, பெட்ரோல் போடுறது, டீசல் போடுறது, மெயின்டைன் பண்ணிக்கிறது, அவனுக்கு சம்பளம், டிரைவருக்கு சம்பளம், மெக்கானிக்கு சம்பளம் எல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அரசாங்கம் நாங்கள் ஒன்றும் பார்க்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் தேவை மினிமம் ஆர் மேக்சிமம் இவ்வளோ கிலோமீட்டர் ஒவ்வொரு ஊருக்கும் அலோகேட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளவு, மாதத்தில் இவ்வளவு, ஒரு மாதத்துக்கு இவ்வளவு, ஒரு மாதம் முடிஞ்சோடனே பில்லு கொடுத்துருங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓடித்து. நான் சொன்ன கிலோமீட்டரை விட கம்மியாக ஓடித்துனால் உங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னேன் அந்த பணம் கொடுத்தோம். அதுக்கு மேலே ஓடித்துனா கிடையாது, மேக்சிமம் இவ்வளோதான். இதனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் தானே சார்? கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் இல்லை. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அது வந்து பிரைவேட் செக்டர், பிரைவேட் இது கொடுத்துருது. அதுல பிரைவேட் அவன் பாத்துக்கோ, எல்லாம் நீ பாத்துக்கோ. எல்லாமே எனக்காக, அரசாங்கத்துக்காக, அரசாங்கம் என்ன மக்களுக்காக, அரசாங்கத்துக்காக பஸ் ஓட்டுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு பணத்தை கொடுத்துறேன். அதே இவங்களோட பணம் எப்படி கொடுப்பேன்? மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவேன். இப்ப இதனாலதான் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாருமே வந்து பெர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போராட்டம் பண்ணாங்க திமுக. இந்த போக்குவரத்து தான் அவங்க முன்னாடியே இவங்க அதுக்கு தான் அந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் 2011-15 செந்தில் பாலாஜி. ஓகே, ஸோ இது ஒன்று. அதை தவிர டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதில் ஒரு 5 டெண்டர்ஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. அந்த 5 டெண்டர் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 60,000 டயர் வாங்குறாங்க, ஜிபிஎஸ் வாங்குறாங்க, தென் ஷெல்டர் கட்டுறது. இதையும் தாண்டி அவங்க சொல்கிறது இந்த புது பஸ்ஸுடைய பாடி, மினி பஸ்ஸஸ்க்கு பாடி பில்டப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 5 கான்ட்ராக்ட். இந்த 5 கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆல் இது இவங்க சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த ரீசன் சொல்லுது, இந்த 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு மட்டும் அவங்க சொன்னாங்க ஃபைனான்ஷியலி நாட் ஃபீஸபிள், அதனால கேன்சல் பண்ணுறோம். மற்றதுக்கெல்லாம் டெண்டர் ப்ராசஸில் இன்கன்சிஸ்டன்சிஸ், குளறுபடிகள் இருக்கிறது. என்ன குளறுபடிகள்? யாரோ ஒருத்தர்கிட்டே தான் வாங்கினாங்களா? ஞாபகம் இருக்க, எதுக்காக சொல்கிறேன்னா, கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கட்டும்போது ஒரே ஒருத்தருக்கு தான் டெண்டர் அப்ளை பண்ணி அந்த பிஜிவி லிமிட்டோட இருந்தோம், அவனுக்கு அந்த இதை சாங்ஷன் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆள் தான் அப்ளை பண்ணார், அவனுக்கு சாங்ஷன் பண்ணார். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா? இதெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை, எந்த டீட்டெயிலும் கொடுக்கவில்லை. சில குளறுபடிகள் இருக்கிறது, அதுக்காக இந்த டெண்டரை எல்லாம் கேன்சல் பண்ணி விடுகிறோம் அப்படின்னு சொன்னார்.